ஓம் அனுஷ்டான நிஷ்டாய நமஹ. பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் அறத்தை கடைப்பிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் உடையவர். அனுஷ்டானம்னு சொன்னா கடைப்பிடித்தல். என்னென்ன தர்மங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ, ஏன்னா வேத பாடசாலை மாணவராக இருந்த போது அவர் கடைப்பிடித்த அறங்கள், அந்த தர்மம் தான் சுவாமிஜியோட பெரிய சொத்து. ஏன்னா சுவாமிஜிக்கு ஒரு மாணவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியும். சின்ன குழந்தை முதலே நம்முடைய தினச்சரியா அங்கதானே தர்மமே இருக்கு. சுவாமிஜி தர்மத்தை டிஃபைன் பண்ணும்போது, வரையறுத்து சொல்லும் பொழுது, நம்முடைய ருட்டீன் அதிகாலை முதல் இரவு படுக்க போகும் வரை நாம் செய்கின்ற செயல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன, எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன தர்மங்களை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, முதல்ல தான் நன்கு கடைபிடித்ததை தான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டே வந்தாங்க. இதுதான் அதோட அனுஷ்டான பலம். பிற்காலத்துல அவர்கள் செய்த உபாசனைகளாகட்டும், ஞான யோக சாதனைகள் எல்லாமே அனுஷ்டானம்னு சொன்னா அதுல நிலைச்சு நிக்கிறது. ஒரு முறை சொன்னாங்க, எந்த இடத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த இடத்துல தர்ம அனுஷ்டானம் இருக்கோ, ஈஸ்வர பக்தி சாஸ்திர விசாரம் இந்த மூன்றும் இருக்கிறதோ, அந்த இடத்துல வசதி குறைவாக இருந்தால் கூட நாம் தங்கலாம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது தர்ம அனுஷ்டானம்னா அது வீடா இருக்கட்டும், ஆசிரமமா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அங்க ஒரு ருட்டீன் இருக்கணும், ஒரு நடைமுறை இருக்கணும். அது ரொம்ப நமக்கும் சமூகத்திற்கும் நலம் பயக்கின்ற உயர்ந்த விஷயங்களை உடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே உயர்ந்த விஷயங்களாக தர்ம விஷயங்களோடு பிணைந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத சுவாமிஜி இடைவிடாம சொல்லிட்டே வந்தாங்க. இந்த தர்ம அனுஷ்டானம் ஈஸ்வர பக்தி இதை எடுத்துட்டு எந்த டீச்சிங்கும் சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரமே சுவாமிஜி ரொம்ப திருக்குறள்ல ரொம்ப அழுத்தமா, திருவள்ளுவர் எப்படி அழுத்தமா சொல்றாரோ அதே மாதிரி ஆணித்தரமாக அந்த அறத்தை நம்முடைய மனசுல பதிய வச்சிருவார். ஆக அந்த தர்மம் அறம் அப்படிங்கறத சுவாமிஜி டிஃபைன் பண்றதே ரொம்ப அழகா இருக்கும். ஏதோ தர்மம்னா பேசுற விஷயம் கிடையாது, அனுஷ்டான விஷயம், கடைப்பிடிக்கின்ற விஷயம். அப்ப அது 4 விஷயங்களா, 4 பரிமாணங்கள்ல சொல்வார். ஒண்ணு நாம் செய்கின்ற சடங்குகள். நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சடங்கெல்லா செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒரு குடும்பத்துல இருக்கோம்னா குழந்தை பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன அந்தந்த காலத்துல என்னென்ன சடங்குகள் செய்யணுமோ, நம் வீட்டு குலதெய்வ வழிபாடு, குடும்ப வழக்கங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் சனாதன தர்மத்துடைய மிக முக்கியமான அம்சம். தர்மத்துல ரொம்ப முக்கியம் சடங்குகள். என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா சடங்குகளை சுவாமிஜி குறைச்சு பேசவே மாட்டார். அந்த கான்டெக்ட்ல சொல்லுவாரே தவிர ரொம்ப அதை நன்றாக கடைபிடிக்கணும். அதெல்லாம் தான் நமக்கு சித்த சுத்தியை தரும்னு இடைவிடாம சொல்லுவாங்க. ஆக சடங்குகள், அப்புறம் கடமைகள். மனைவியாக, கணவனாக, குழந்தையாக, ஒரு அலுவலகத்துல வேலை செய்பவராக, சிஷ்யையாக, சிஷ்யராக நமக்கு என்னெல்லாம் கடமைகள் இருக்கு, நம்மளோட டியூட்டிஸை எப்படி நம்ம பண்ணணும், அது தர்மம். அதே மாதிரி உயர்ந்த மனோபாவனைகள். தாயை தெய்வமா பாக்குறது, நதிய தெய்வமா பாக்குறது, மலைய தெய்வமா பாக்குறது, இது போன்ற உயர்ந்த பாவனைகள். அப்புறம் பண்புகள். இது எல்லாமே சுவாமிஜிட்ட அப்படியே பூரணமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அனுஷ்டானம்னா ஏதோ கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவார் அப்படி இல்ல. அவருக்குன்னு ஜபங்கள்லாம் இருந்தது, எல்லாம் பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல அவர் இருக்காருன்னா கண்டிப்பா காலம்புற 4:45க்கு வித்யாபீட்டத்துல பூஜைக்கு முதல்ல ஆள வருவார். அந்த கோமாதா வரதுக்கு முன்னாடி அவர் அங்க ஆஹ் வித்யாபீட்டத்துல, அதாவது தட்சிணாமூர்த்தி கோவில்ல எல்லாரையும் கடைபிடிக்கும்படி தூண்டுவார். அதுதான் ரொம்ப அழகு. தானும் கடைபிடித்து அவர் எழுந்து வந்தாதானே நமக்கும் எழுந்து வரணும்னு தோணும். காலையில சுவாமிஜியே வராங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வருவோம். ஆக எல்லாத்தையுமே தான் கடைபிடித்து, அதுதான் ஆச்சாரிய லட்சணம். தானும் கடைபிடித்து தான் அதில் நின்று மற்றவர்களையும் கடைபிடிக்கும்படி செய்தல். அது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். சுவாமிஜிட்ட நாம் பரிபூர்ணமாக பார்த்த விஷயம். அவர் அந்த அனுஷ்டான நிஷ்டை இருந்ததுனாலதான் அவர் சொன்னதெல்லாம் அவ்வளவு ஆழமாக அவருடைய சீடர்களோட மனசுல நன்றாக பதிந்தது. ரொம்ப முக்கியம். நாம இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சுவாமிஜியை பார்த்து என்ன கத்துக்கிறோம்னா, அவர் எப்படி அனுஷ்டானம் செய்தார், எப்படி அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார், அவர் எப்படி மந்திர தீட்சை எடுத்து வைக்கிறாருன்னா அதுக்குள்ள நியமங்கள் என்ன, அவர் எவ்வளவு அதை உள் வாங்கியிருந்தாருன்னா, நிறைய சுவாமிஜி புரோஹிதராவும் இருந்திருக்காரு இல்லையா முன்னாடி. அப்ப நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்காரு. பாராயணங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் ஒரு காலத்துல 45 நாள் தொடர்ந்தெல்லாம் ஒரு இடத்துல பாராயணம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஜப சித்தி உண்டு சுவாமிஜிக்கு. அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு அனுஷ்டானத்தினால வந்தது. அதற்குரிய ஆகார நியமங்கள், அதற்குரிய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சேர்த்துதான் கடைபிடிக்கணும். சும்மா தனியோ வேதாந்தம்ங்கிறது ஏதோ வாய் வார்த்தை அல்ல.
வாழ்க்கையில வந்து இது நன்றாக வேதாந்த உண்மைகள் நம்ம மனசுல பதியணும்னு ஒரு தவ வாழ்க்கை வாழணும் இல்லையா? அந்த வாழ்க்கை என்பது அனுஷ்டானங்கள் நிறைந்தது. அவரவருக்குரியது. சன்னியாசிக்குன்னு சில அனுஷ்டானங்கள், கிரகஸ்தருக்குன்னு சில அனுஷ்டானங்கள், மாணவருக்குன்னு சில அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா சுவாமிஜி வந்து அவதூத சந்நியாசி. அவருக்கு எந்த அனுஷ்டானங்களும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் கடந்தவர். ஆனா கூட நமக்கெல்லாம் வழி காட்டணுங்கிற கருணையோட தான் அவர் காலம்பற அவசர அவசரமா எழுந்து கோவிலுக்கு வருது. ஏன்னா நமக்கெல்லாம் வழி காட்டணும். ஏன்னா ரொம்ப அழகா கைடட் மெடிடேஷன் உட்கார்ந்து நிறைய வந்து பாடல்கள்லாம் பாடுவார். வேத மந்திரங்கள்லாம் சொல்லுவார். எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு, எல்லாரையும் வழி நடத்துவதற்காக தானும் தர்மத்தை கடைபிடித்து காட்டினார். அனுஷ்டான நிஷ்டராக திகழ்ந்தார். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.